ஹலோ, எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டிடி அருண். இந்த சேனலில் நம்முடைய அனுபவங்கள், பயணங்கள் மற்றும் பயணத்தில் கிடைக்கிற நினைவுகளை உங்களோட ஷேர் பண்ண போகிற. வாங்க நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு புக்கிங் ஒன்று வந்திருக்கு. எப்படின்னா, பக்கத்துலேயே வந்து ஒரு 1.5 கிலோமீட்டரில் பிக்கப் பண்ணி வடவழி ட்ராப்னு சொல்லி வந்திருக்கு. நம்ம வந்திருக்கோம், வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, பார்க்கலாம். அதுக்குள்ளேயே ட்ராப் பண்ணியாச்சு. அங்கேருந்து வடவழி இல்லை, அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கும்ல, அதுக்குள்ளே தான் ட்ராப் பண்ணியாச்சு. அடுத்து ஏதாவது புக்கிங் வருதான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அப்புறம் வந்து அமௌண்ட் வந்து 150 வந்துச்சு. 150 வாங்கியாச்சு, கிளம்பியாச்சு. அந்த புக்கிங்கை முடிச்சுட்டு அப்படியே நம்ம இங்கே வந்து அப்படியே எம்டி அடிச்சுட்டு வந்து இங்கே ஒரு டீ சாப்பிட்டுருந்தோம். அதுக்குள்ளே அடுத்த ஒரு புக்கிங் வந்திருக்கு. ஐ ஃபவுண்டேஷன்லேருந்து ஆவரம்பாளையம் ட்ராப்பு பேசியாச்சு. கஸ்டமர் லொக்கேஷனுக்கு போகணும். சரி, பக்கத்தில் தான், ஒரு 200 மீட்டர் தான், போயிடலாம். காலையில் ஒரு சம்பவம் நடந்துருச்சு மக்களே. சீட் பெல்ட் போடாமல் வந்து எருக்க மணிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். பிடிச்சிட்டாரு. பிடிச்சி ஒரு 10 நிமிஷம் நிப்பாட்டிட்டாரு. அப்போ ரெக்வஸ்ட் பண்ணேன், சாரி இனிமேல் கேட்டால் போட்டுக்கிறேன் சார் அப்படின்னா. சரின்னு சொல்லிட்டு 10 நிமிஷம் நிற்க வச்சுட்டு ஃபைன் போடுவேன்னாரு. அப்புறம் ஏதோ ஒரு இதில் ஓகே, இனிமேல் இப்படி பண்ணக்கூடாது, நம்ம சொல்லி சீட் பெல்ட் போட்டுக்கணும்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி அனுப்பிட்டாங்க. கஸ்டமர் தாண்டி வந்துட்டோம். அதாவது கஸ்டமர் வராங்க. அந்த புக்கிங்கை ட்ராப் பண்ணியாச்சு. இப்போது அதனுடைய ஃபேர் பார்த்தோன்னா 185 கலெக்ட் பண்ணியாச்சு. வெயிட் பண்ணிருக்கோம், நெக்ஸ்ட் ஏதாவது புக்கிங் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ வரைக்கும் பார்த்தா ரேப்பிடோவில் ஒரு 630 ரூபா நம்ம ஓட்டியிருக்கோம். லாஸ்ட் புக்கிங் 185 வந்து நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம். 185 பில்லு, கஸ்டமர் 185 தான் கொடுத்தாரு. ஊபர் என்னாச்சுன்னு தெரியல, இன்னும் ஒரு புக்கிங் கூட வரல. அதுக்கப்புறம் 1 ட்ரைவ் பர் 6 ட்ரிப்ஸ் 1500 ஓட்டினா 6 ட்ரிப்பில் 1500 ஓட்டணும். என்னன்னு தெரியல. ஓகே, பார்க்கலாம். ஊபர்லேயும் வரல. ரொம்ப நேரம் ஆச்சு, ஆனால் புக்கிங் எதுவும் வரல. ரேப்பிடோலேயும் வரல, ஊபர்லேயும் வரல. வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். புக்கிங் வந்ததுன்னா பார்க்கலாம், அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அப்படியே ஃப்ரண்ட்டில் மூவ் பண்ணி போக வேண்டியதுதான். என்ன பண்ண முடியும். அப்படியே மெதுவாக எம்டி அடித்து நம்ம பிஎஸ்ஜி அவினாஷ் ரோடு பிஎஸ்ஜி டெக் இருக்குல்ல, அங்கே வரைக்கும் எம்டி அடித்து வந்தாச்சு. இன்னும் எந்த ஒரு வரையும் வரல. இங்கே இப்போ தான் காலேஜ் விட்டுருப்பாங்க, அதனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இங்கே ஏதாவது புக்கிங் வருமானு. கோயம்புத்தூரில் கொஞ்சம் லேட்டாக தான் புக்கிங் வரும், பார்ப்போம். என்ன மக்களே வாழ்க்கை, இது ரொம்ப நேரம் ஆச்சு, புக்கிங்கே வரல. யாருக்குமே வரலையா, இல்லை நமக்கு மட்டும்தான் வரலையா, நம்ம ஃபோனில் ஏதாவது பிரச்சனையா, ஒன்றுமே புரியலையே. எல்லாமே பக்கவாக இருக்குது, 5G நெட்வொர்க் இருக்குது, அப்படியே புக்கிங் வர மாட்டேங்குது. பார்ப்போம். ஓகே, கஸ்டமர் ஃபோன் எடுத்துட்டாரு, வர சொல்லியிருக்காரு. போயிட்டுருக்கோம். கஸ்டமரை பிக்கப் பண்ணுற வரல எடுக்கலாம், அதுக்கப்புறம் எடுக்கக்கூடாது கொஞ்ச நாளைக்கு. ஏன்னா ஒரு சில கஸ்டமர் ஏதாவது தவறாக நினைக்கலாம், லேடி கஸ்டமர் கூட வரலாம். பேசினா ஜென்ஸ் தான், கூட ஏதாவது லேடி சொன்னாங்கன்னா தப்பாக போயிடும். அதனால கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி மட்டும் வீடியோ போகும். டெக்கு வந்தாச்சு. சரி, ட்ராப் பண்ணிட்டு மறுபடியும் பேசலாம். ஃப்ரெண்ட்ஸ், அந்த
புக்கிங் லாஸ்ட்டாக எடுத்த புக்கிங்கை ட்ராப் பண்ணியாச்சு. பிஎஸ்ஜி டெக்லேருந்து சரவணம்பட்டி கிட்ட ஒரு அப்பார்ட்மெண்ட்டு அங்கே வந்து ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ வெளியில் போயிட்டுருக்கோம். ஃபேர் அமௌண்ட் பார்த்துட்டிங்கன்னா 242 வந்தது. கஸ்டமர் வந்து 290 ஆமாம் 290 வந்து பே பண்ணியிருக்காங்க. எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக பார்க்கலாம். கழித்து அடுத்த புக்கிங் வந்திருக்குது. இங்கே பிஎஸ்ஜி டெக்கில் இருந்து ட்ராப் வந்து சரவணம்பட்டின்னு சொல்லி வந்துச்சு. சரி கால் பண்ணால் பேசணும்னு பார்த்தா கால் பண்ணால் பேசவும் இல்லை. கால் அட்டன் பண்ணவே இல்லை. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு வழியாக ரோசோன் மால்லேருந்து வெள்ளகினா பிரிவுக்கு ஒரு வாடகை வந்திருக்கு. நம்ம எக்ஸிட் கேட்டு கேட்டிருக்கோம். ஸோ போய் யூட்டன் எடுத்து அவங்க கேட்டு கேட்டிருக்காங்களாம்மா, என்ட்ரி கேட்டுக்கிட்ட. அதனால் யூட்டன் எடுத்து தான் போகணும். உள்ள என்ட்ரி ஆகிடுச்சு. கஸ்டமர் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க, ட்ரிப் ஓட்டியாச்சு. அப்படியும் நம்ம பேசினதுக்கப்புறம் ஒரு 2 ட்ரிப் ஓட்டினேன். அந்த 2 ட்ரிப்புக்கும் ஒரு 2 புக்கிங் இன்னமும் எடுத்தேன். அந்த புக்கிங்கை நான் இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். அவ்வளோதான், அதோடு நம்ம முடிச்சிட்டோம். 9:30 ஆயிடுச்சு. கொஞ்சம் டயர்டாக இருக்குது. இன்னொன்று வெள்ளிக்கிழமைன்றனால நைட்டு ஓடலாம், அப்படி இல்லைன்னா நாளைக்கு காலையில் நல்லா ஓடும். ஏன்னா ஊர்லேருந்துலாம் ரிட்டன் வரவங்க, ஊர்லேருந்து கோயம்புத்தூருக்கு வரவங்க நாளைக்கு காலையில் கொஞ்சம் சீக்கிரமாக வந்தோன்னா கண்டிப்பாக வந்து புக்கிங்ஸ் வந்து நிறையா இருக்கும். அதனால் போய் நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு காலையில் வரலாம். டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணோம், எவ்வளோ சிஎன்ஜி அடிச்சிருக்கோம் அப்படின்றத அப்படியே ஃபாலோவாக பார்க்கலாம். பார்த்துட்டிங்கன்னா அப்படியே லாஸ்ட்டாக பேசினதுக்கப்புறமா ஒரு 2 ட்ரிப் எடுத்தோம். அந்த 2 ட்ரிப்புக்கு இப்போ லாஸ்ட்டாக ட்ராப் பண்ணது வந்து 258. எப்படின்னா சரவணம்பட்டியிலேருந்து பீலமேட்டில் ட்ராப் பண்ணோம். அதுக்கு ஒரு 258. அவங்க 300 பே பண்ணாங்க. அது ஒரு புக்கிங் ஓட்டினோம். அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ப்ரோசன் மால்லேருந்து ஃபஸ்ட்டே பார்த்துட்டோம். ஊபரில் வந்து ஓட்டினது அது நினைக்கிறேன். ஊபரில் தான் வந்துட்டு நம்ம லாஸ்ட்டாக வந்து 2 புக்கிங் ஓட்டினோம். ஒன்று வந்து ரேப்பிடோலையும், இன்னொன்று வந்து ஊபர்லேயே ஓட்டிக்கிறோம். ஊபரில் வந்து நம்ம ப்ரோசன் மால்லேருந்து சரவணம்பட்டிலேருந்து துடிலூர் ரோட்டில் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணோம். அதுக்கு வந்து 208 பைசா. அவங்க 210 ரூபா கேஷ் கொடுத்தாங்க. அவ்வளோதான். இப்போது டோட்டலாக எப்படி பார்த்தாலும் ரேப்பிடோவில் ஒரு 1129 ரூபா ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஊபரில் 1002 ரூபா 86 பைசா ஓட்டியிருக்கோம். இது இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக கொடுத்தது டிப்ஸு அப்படி இப்படின்னு பார்த்தா ஒரு 200 ரூபா வரலாம். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் இந்த மாதிரி அப்ராக்சிமேட்டாக வச்சுக்கலாம். நாளையிலேருந்து எக்ஸாக்டாக எவ்வளோ கொடுத்தாங்க, எவ்வளோ ஏர்ன் பண்ணோம். புக்கிங் வந்தாலும் எடுக்கிற சூழ்நிலை நான் இல்லை, ரொம்ப டயர்டாக இருக்குது. அது இல்லாமல் ஒரு சின்ன வேலையாக ஹாஸ்பிட்டல் வரல போக வேண்டியது இருக்குது. போயிட்டு அப்படியே வீட்டுக்கு போக வேண்டியதுதான். என்ன பண்ணுறது. இப்போ வரைக்கும் நான் அப்ளை சொன்னபடி 1002 ரூபா வந்து ஓட்டியிருக்கோம். ரேப்பிடோவில் ஒரு 1000 சில்லரை ஓட்டியிருக்கோம். இன்றைக்கி வந்துட்டு விட்டுடலாம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்கட்டும். நாளையிலேருந்து காலையில் எத்தனை மணிக்கு நம்ம லாகின் பண்ணுறோம், ஒவ்வொரு ட்ரிப்பும் எவ்வளோ ஃபேர் வாங்குகிறோம், எங்கே பிக்கப் எங்கே ட்ராப்பு, எல்லா டீட்டெயிலும் நாளைக்கு ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். நான்
எதுக்காக இது பண்ணுறேன் அப்படின்னா, ஒன்று வந்து என்னோட பர்சனலாக என்னுடைய ஸ்டோரியை உங்களுக்கு ஷேர் பண்ணணும். ப்ளஸ் வந்து நிறைய பேர் வந்துட்டு கோயம்புத்தூரில் வந்து கேப் ஓட்டுறதுக்கு யோசிச்சுட்ருக்கலாம். அவங்களாம் வந்து ஓட்டலாமா வேணாமா அப்படின்றத கூட என் வீடியோ வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஓட்டலாம், ஒன்றும் தப்புலாம் கிடையாது. நிறையா பேர் வெளியூர்லேருந்து வந்தெல்லாம் ஓட்டிகிட்ருக்காங்க. எப்படின்னா கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, உருளைப்பேட்டை, திருப்பூர், பல்லடம், இங்கேருந்தெல்லாம் அவினாசி, மேட்டுப்பாளையம், அங்கேருந்துலாம் இங்கே வந்து கேப் ஓட்டிகிட்டு போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் ஓட்டலாம். கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி புக்கிங்கே இல்லைன்னு. புக்கிங்ஸ்லாம் இருக்குது, கொஞ்சம் டைமே வருது. அது ஒன்று தான் ட்ராபேக்கே தவிர மற்றபடி புக்கிங்ஸ்லாம் இருக்குது. பொறுமையாக ஓட்டணும். காலையில் லாகின் பண்ணால் இந்த டைம் வரைக்கும் பொறுமையாக உட்காந்து ஓட்டணுன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் இருக்கும். அதனால் வந்து ஓட்டலாம். இன்னும் ரூட்டுலாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். வெளியூர்லேருந்து வந்தால் ஒரு 10 நாள் ஓட்டினீங்கன்னா ஈஸியாக வந்துட்டு கற்றுக்கலாம். அப்படி வந்து நீங்கள் இங்கே வந்து கேப் ஓட்டுறீங்க, உங்களுக்கு வந்து ரூட் தெரியல, ஈஸியாக வந்துட்டு ரூட் எதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு அது ஒரு சர்க்கிள் மாதிரி உங்களுக்கு நான் ரெடி பண்ணி தரேன். அது இருந்துச்சுன்னா, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு அப்படி தான் கற்றுக்கிட்டேன். ஃபஸ்ட்டு காந்திபுரத்தை வந்து ஒரு சென்டராகவும், காந்திபுரத்தை சுற்றி என்னென்ன ரோடு போகுது, என்னென்ன ரோட்டில் என்னென்ன ஊரு இருக்குது, அதுக்கு ஒவ்வொரு ரோடுக்கும் நம்ம எப்படி லிங்க் ஆகலாம் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அனலைஸ் பண்ணனால தான் கற்றுக்கிட்டேன். அது மாதிரி வேணால் ஒரு சின்ன ஒரு மேப் மாதிரி வேணால் நான் ரெடி பண்ணி தரேன். உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்திருக்கேன். ஜிஹெச்சில் சொந்தக்கார பையன் கூப்பிட்டு வீட்டுக்கு போகணும். அதுக்காக போயிட்டுருக்கேன். அப்படியே கூப்பிட்டு புக்கிங்லாம் கிடையாது, கூப்பிட்டு வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு மறுபடியும் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ வந்துட்டு இந்த வீடியோவோட முக்கியமான வீடியோ. ஃபுல் டே வந்துட்டு நம்ம எவ்வளோ ஊபர் ரேப்பிடோ ஓடணும்னா கோயம்புத்தூர் சிட்டியில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியும். அதுலேயும் வந்து நாளைக்கு வீக்கெண்டு, சாட்டர்டே தான். அதனால் எப்படி இருக்கும் அப்படின்றத நாளைக்கு ஓட்டி பார்க்கலாம். நானும் வந்து சாட்டர்டே ஓட்டி ரொம்ப நாள் ஆச்சு. சென்னையில் தான் வந்து லாஸ்ட்டாக ஓட்டிகிட்டு இருந்தேன். நாளைக்கு ஓட்டி பார்க்கலாம். ஓட்டி பார்த்தோன்னா எனக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். சீக்கிரமாக வந்துட்டு நம்ம இங்கேருந்து சென்னை போகணும். சென்னையில் போயிட்டு வீடியோஸ்லாம் போடணும். அங்கே போய் ஏர்ன் பண்ணால் தான், அங்கே போய் கேப் ஓட்டினா தான் நம்ம கண்டிப்பாக வந்து நமக்கு இருக்கிற கமிட்மெண்ட் எல்லாம் வந்து கிளியர் பண்ண முடியும். ஏன்னா கமிட்மெண்ட் இருக்கான்னு நீங்கள் கேட்பீங்க, பயங்கரமாக இருக்குது. அதெல்லாம் நான் வந்து பின்னாடி வர வீடியோவில் ஒவ்வொன்றா சொல்கிறேன். என்னோடய வாய்ஸும் வீடியோ குவாலிட்டியும் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். கொஞ்சம் நாள் நம்ம ஒரு நல்ல கேமராவும் நல்ல ஒரு மைக்கும் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஓரளவு கிளியராக இருக்கும். இதோட வீடியோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஜிஹெச் வந்தாச்சு. நான் போடுற வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நான் போடுற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோ வேணும் அப்படின்றத ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் போடுறேன். ஓகே, பாய். மீண்டும் சந்திப்போம். குட் நைட்.